உங்களில் யாராவது ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களே உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. தமிழகத்தில் எம்சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகாக ஒரு மாத காலம் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் கனிம வளத்துறையில் பல்வேறு திடீர் ஆய்வுகளை நடத்தி அமைச்சர் பிரபு அவர்கள் கனிம வளத்துறையில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு மோசடிகள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பாக குவாரிகளுடைய செயல்பாடுகளை கண்காணித்து குவாரிகளுக்கு சீல் வைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் தற்போதைய நிலையில் தமிழகத்தில் 67 குவாரிகள் சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் 469 வாகனங்கள் சிறைபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது இருக்கக்கூடிய நிலையில் குவாரிகள் சீல் வைக்கப்பட்டிருப்பதால் தொடர்ந்து அந்த எம்சாண்ட், பி-சாண்ட் மற்றும் ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களுக்கான தேவை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட குவாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் கட்டுமான பொருட்களுடைய விலையை கடுமையாக உயர்த்தியிருப்பதை பார்க்க முடிகிறது. அரசு நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் கூடுதலான கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் என்பது எழுந்திருந்த ஒரு சூழலில் நேற்றைய தினம் கனிம வளத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பிரபு தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கனிம வளத்தில் இருக்கக்கூடிய அந்த குவாரிகளுடைய செயல்பாடு தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் குவாரி உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர்கள் மற்றும் அந்த விநியோகஸ்தர்கள் உள்ளிட்ட பலரையும் நேரில் அளித்து பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. அதில் பல்வேறு விஷயங்களை அமைச்சர் பிரபு அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் குவாரிகள் சட்டத்திற்கு புறம்பாகவோ அல்லது அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அளவை காட்டிலும் சுரங்கம் தோண்டினாலோ கடுமையான நடவடிக்கையை எடுக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அரசு தரப்பில் விலை என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நிர்ணயம் செய்யப்பட்ட விலையைத்தான் கட்டுமான பொருட்களுக்கு வாங்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கிறார். மீறக்கூடிய பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் அரசு தரப்பில் பொதுப்பணித்துறை தரப்பில் ஒரு விலை என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுப்பணித்துறை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விலைக்கு மாற்றாக கூடுதலான விலைக்கே கடந்த சில வருடங்களாகவே இந்த எம்சாண்ட், பி-சாண்ட் மற்றும் ஜல்லிக்கான விலையை கொடுத்து பொதுமக்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அதிகாரப்பூர்வமாக அரசினுடைய விலை என்ன, எவ்வளவு விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்பது தொடர்பான தரவுகள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு நிர்ணயித்த விலையின் அடிப்படையில், அதாவது 27/7/2025 பொதுப்பணித்துறை தரப்பில் கட்டுமான மூலப்பொருட்களுக்கான விலை என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த விவகாரம் என்பது அறிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஜல்லி, மணல், எம்சாண்டு உள்ளிட்ட கட்டுமான பொருட்களுடைய மூலப்பொருளுக்கு அரசு கடந்த ஆண்டு நிர்ணயம் செய்த விலையே இன்றளவும் தொடர்கிறது. அப்படி பார்த்தோம்னா அரசு நிர்ணயித்த விலையின் அடிப்படையில் ஜல்லி ஒரு யூனிட் பார்த்தோம்னா சைஸை பொறுத்து 1651 ரூபாய் முதல் 5372 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. எம்சாண்ட் ஒரு யூனிட் பார்த்தோம்னா 4468 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் பி-சாண்ட் ஒரு யூனிட் விலை பார்த்தோம்னா 4485 என விலை என்பது அரசு சார்பில் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஆனால் அரசு நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய தொகையை காட்டிலும் ஏற்கனவே கடந்த காலங்களில் விலை என்பது கூடுதலாகவே வசூலிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக 5300 முதல் 5500 ரூபாய் வரைக்கும் எம்சாண்ட் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது மேலும் விலை உயர்த்தப்பட்டு 6500 வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதே போல் பி-சாண்டை பொறுத்தமட்டில் 6300 ரூபாய்க்கு கடந்த காலங்களில் விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 7300 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மொத்த விலையில் 4300 முதல் 4500 ரூபாய் வரைக்கும் இருந்த ஒரு யூனிட் ஜல்லி தற்போது 5500 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுவதாக அறிய முடிகிறது. எனவே அரசு நிர்ணயித்த தொகையை காட்டிலும் கூடுதல் தொகைக்கு இந்த கட்டணம் என்பது வசூலிக்கப்படுவதன் காரணமாக அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு, வருவாய் இழப்பு என்பது ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் தொடர்ந்து இந்த விவகாரத்தை கண்காணிப்பதற்கு அமைச்சர் பிரபு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே வரும் நாட்களில் சம்பந்தப்பட்ட குவாரிகள் முழுமையாக அரசினுடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும். விதிகளை மீறி செயல்படக்கூடிய பட்சத்தில் குவாரிகள் சீல் வைக்கப்படும் எனவும் பொதுமக்கள் தரப்பில் அரசு நிர்ணயித்த தொகையை காட்டிலும் கூடுதல் விலைக்கு இந்த வகை கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்வது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை துறைவாரியாக எடுக்கப்படும் என்ற ஒரு வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான புகார்களை அளிப்பதற்கும் பொதுமக்கள் தயங்க வேண்டாம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்.
உங்களில் யார் ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களே உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.